வணக்கம் சாய் சிஸ்டர், வாங்க வணக்கம். ஓகேம்மா ஓகேம்மா, நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சேனல்லாம் வந்து சூப்பராக வீடியோலாம் போடுறீங்க, இருக்கு. என்ன சாப்பாடு? ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சாய் சிஸ்டர், ரொம்ப மனசை உருக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டீங்க. எனக்கே வந்து கண்ணால் தண்ணி வந்துடுச்சு. என்ன காரணம்? தேங்க்ஸ் அண்ணா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறேன். ஒரு வீடியோ ஒன்று இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி யாரோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டீங்க. நீங்கள் அழுவதை பார்த்தா எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஆமாம் அண்ணா, என் தேன் சுடர் எனக்கு கொடுத்த பரிசு. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாங்கிட்டு கண்ணை கலக்குனீங்க. ரொம்ப எனக்கே மனசு உருக்கலாகவே இருந்துச்சு. ஏரி சூப்பராக இருக்குது அண்ணா. அங்கே கோயிலில் வந்து ரேடியோ போட்டாங்க. வந்தோடனே 4-5 பேர் வந்தாங்க. எல்லாம் சாரன்னு பழைய நண்பர்லாம் வந்தாங்களா, ரேடியோ போட்டு விட்டாங்க. சரி, நான் ஆன் பண்ணுறேன்ட்டு என்ன ஆஃப் பண்ணிட்டேன். மைக் ஆன் பண்ணுறேன்ட்டு ஆஃப் பண்ணுறேன்ட்டு செல்லை ஆஃப் பண்ணிட்டேன். பேச காமிச்சிட்டு நல்லா கலகலன்னு பேசுங்க. யாராவது வந்தால் பேசலாம். நம்ம என்னத்த பேசுறது, திருப்பி வர்றது பேசுகிறது தான் பேசுகிற மாதிரி இருக்குது. யாராவது வந்தாக்கா பேசலாம். வாங்க நண்பரே, நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? மத்தியானம் என்ன சாப்பாடு? வாங்க, நம்ம சாதம் வந்திருக்காங்க, நம்ம பிரியா வந்திருக்காங்க, திவ்யா வந்திருக்காங்க, சாய் சிஸ்டர் வந்திருக்காங்க, நம்ம சொல்லலாம். யாருமே வர மாட்டோம். நானும் பேசி பேசி டயர்டாகிட்டேன். என்னத்த பேசுறது, திருப்பி பேசுகிறது தான் பேச முடியும். இப்போ நீங்கள் வரீங்க, வீடியோ பற்றி பேசியிருந்தேன். கண்டிப்பாக கமாண்டு பண்ணுனாலும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிங்களா? அது கமாண்டு போட்டாக்கா நம்ம வந்து பேசலாம். கமாண்டே வந்து போட மாட்றாங்க. ஆனால் வந்து 4 பேர் 5 பேர் இப்படின்னு வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து நம்ம என்ன நம்ம யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசலாம். இந்த ஏரியா பற்றி பேசி பேசி ரொம்ப போர் ஆகிடுச்சு. இதை பற்றி தான் பேசணும். இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. இது பைபாஸ் வந்து இதில் வந்து மண் எடுக்கிறாங்க. இங்கே தஞ்சாவூர் விட்டு சென்னை வந்து பைபாஸ் போகிறதுக்கு இங்கே தான் மண் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த மழை பெஞ்சதுனால வந்து லாரிலாம் வந்து வரல. வர முடியாது, ஈரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த லாரி போன பாதை. நிற்கிறாங்க பாருங்கள், அந்த வழியாக தான் இது போகுது. லாரி போன பாதை உள்ளார தான் மண் வெட்டி எடுத்துகிட்டு வராங்க. இந்த தண்ணி நிற்கிறது எல்லாமே மண் எடுத்த இடம் தான். இப்போ இதில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக கமாண்டு பண்ணினாலும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னா போடு. கண்டிப்பாக ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க. ஜெகன் அண்ணாக்கு எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சாய் சிஸ்டர் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி சாய் சிஸ்டர், ரொம்ப நன்றி. நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பர் என்னன்றாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க நம்ம சாய் சிஸ்டர்.